ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா எடுத்தோன்னே காராச்சேவ் வச்சுருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இதை வச்சு குழம்பா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் ஒரு அட்டகாசமான ஒரு குழம்பு ரெசிபி தான். ஸோ அதுக்கு தேவையான பொருளாக நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபி நான் செஞ்சது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு மறுநாள் கிடையாது, ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் செஞ்சேன். பட் எனக்கு இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண டைமே கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ நம்ம தீபாவளிக்காக லெஃப்ட் ஓவரான ஸ்நாக்ஸ்லாம் கிடக்கும்ல, முறுக்கு, காராச்சேவ், ஸோ அதை வச்சு தான் ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இது பேச்சுலர்ஸ்க்கானவே ஒரு ரெசிபி தான். ஸோ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எதுனாலும் ஓகே தான். ஸோ அதில் 6 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு நல்லா இது இப்போ கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வெங்காயம். ஸோ அதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் மிச்சம் இருக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செய்யலாம். பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் இதில் ஒரு 5 பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் காய் எதுவுமே இல்லை, வெறும் தக்காளி, வெங்காயம் தான் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு என்னடா குழம்பு பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ ஒரு தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளி நல்லா தண்ணியில் ஊற்றி நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஸோ கிராமத்து சைட்லலாம் இது மோஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுவாங்க காய் இல்லாத நேரத்தில். கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி பொங்கல், தீபாவளிக்கு நம்ம பக்கத்து வீட்டு, நம்ம வீட்லேயும் செஞ்சு நிறைய ஸ்நாக்ஸ் கிடக்கும். என்னடா சாப்பிட்டு சலிச்சு போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலையும் மிச்சமாயிடும். போய் நீங்கள் காய் வாங்க வேண்ட வேலையும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்தக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த புளியும் நம்ம மசாலா பொடியெலாம் சேர்த்துருக்கோம்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்து தண்ணி கொஞ்சமாக வற்றினா போதும். ஸோ நீங்கள் ரைஸ்க்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இங்கே பார்த்திங்களா, தண்ணி ஓவராக தானே இருக்குது. ஸோ இது நல்லா வற்றட்டும். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே கூட இருக்கலாம். நான் இங்கே காராச்சேவ் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பபுள்ஸாக கொதிக்கிற டைமில் தண்ணி பார்த்திங்கன்னா பாதிக்கு கொஞ்சம் பாதி ஆகிடும். ஸோ அந்த டைமில் நம்ம காராச்சேவை போட்டுடலாம். வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. காராச்சேவ் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் இந்த காராச்சேவ் இல்லாட்டி முறுக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க முறுக்குலேயே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே லைட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் நம்ம தூவிக்கலாம், மல்லித்தலை. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுக்க போகுது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது என்னோடய லன்ச் பிளேட் பார்த்திங்கன்னா, முட்டை, ரைஸு, கோவக்காய் பொரியல் அண்ட் நம்மளோட கீரை, அப்புறம் கொஞ்சமாக வடை, நம்ம செஞ்ச காராச்சேவ் குழம்பு. டுடேஸ் மை பிளேட் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி அசத்துங்க. கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.